Hello students, welcome to Xylem NEET Tamil channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறோம். ஓகே, ஸோ நீட் 2024 நல்லபடியாக முடிஞ்சுது. அண்ட் நீட் 2025க்காக நாம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ரைட்? இன்னும் ஆரம்பிக்கலையா? இன்னும் ஆரம்பிக்கலைன்னா டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, இமீடியட்டாக ஆரம்பிங்க. ஓகேவா? ஸோ நீட்டு படிக்கணும் அந்த முடிவோடு இருக்கீங்க அப்படின்னா உங்கள் கையில் முதல்ல என்ன வேணும்? நீங்கள் +1 +2 முடிச்சிருக்கீங்க. அது நீங்கள் என்சிஆர்டி பேஸ் பண்ணி படிச்சிருக்கலாம், இல்லை டிஃப்ரெண்ட் டெக்ஸ்ட் புக் யூஸ் பண்ணி படிச்சிருக்கலாம். பட் ஆஸ் பர் நீட் சிலபஸ் ஓர் ஜேஇ சிலபஸ், நீட்டாக இருக்கட்டும் ஜேஇயாக இருக்கட்டும், காம்படிட்டிவ் எக்ஸாமை பொறுத்து நம்ம கையில் இருக்க வேண்டிய டெக்ஸ்ட் புக்கு என்சிஆர்டி. அதுதான் ஆல் இந்தியா லெவலில் எல்லோரும் ஃபாலோ பண்ணுறாங்க. அது பேஸ் பண்ணி தான் என்டிஏ நம்ம எக்ஸாமுக்காக கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணுறாங்க. ஆனால் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கீங்க, ஓகே சார் என்சிஆர்டி மட்டும் பத்தாது, என்சிஆர்டி ஒரு டெக்ஸ்ட் புக் தானே, ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக் தானே. நீட்டுக்காகவே பெரிய பெரிய புக்ஸ் எல்லாம் நிறைய பப்ளிகேஷன்ஸ் நம்ம மார்க்கெட்டில் அவைலபிள் பண்ணுறாங்க, மார்க்கெட் பண்ணுறாங்க. இன்ஸ்டிடியூட்டும் சில சமயம் அதெல்லாம் ப்ரமோட் பண்ணுறாங்க. அப்போது அதுவும் நாம் யூஸ் பண்ண வேண்டியிருக்குமே. அதில் தானே நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது, ஜாஸ்தி கொஸ்டின்ஸ் இருக்குது, நிறைய பேஜஸ் இருக்குது. நிறைய பேஜஸ் இருந்தால் அதுக்கு அர்த்தம் அது நல்ல புக்குன்னு இல்லை. ஓகே, ஒரு புக்கு ஹெவியாக இருந்தால் அதுக்கு அர்த்தம் அதுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட் நமக்கு தேவைப்படணும் இல்லை. புக்கு நல்லா இருக்கலாம், புக்கு நல்ல புக்கு தான், ஆனால் நாம் ப்ரிப்பேர் பண்ணுற எக்ஸாமுக்கு அது தேவையா? புரியுதா? ஒரு புக்கையும் ஒரு பப்ளிகேஷனையும் நான் குறை சொல்லலை, பட் நம்மோட எக்ஸாம் அதுக்கு என்ன தேவை? அதுக்காக அது புரிஞ்சு அதில் ஹார்ட் ஒர்க் பண்ணால் தானே ரிசல்ட் வரும். அதை புரியாமல், எது தேவைன்னு தெரியாமல் ஹார்ட் ஒர்க் பண்ணுற, தூக்கம் இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், ஆனால் ரிசல்ட் எப்படி வரும்? வராது. ஸோ முதல் வேலை என்ன? நமக்கு என்ன தேவை? நமக்கு தேவை என்சிஆர்டி தான். நான் ஏன் அப்படி சொல்கிறேன்? அதுக்கு ஒரு ப்ரூஃப் வேணும் இல்லை. சும்மா பேசிட்டு போனால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, எனக்கு தெரியும். அதனால நான் என்ன பண்ணுறேன்னா, நம்ம லாஸ்ட் முடிஞ்ச நீட் 2024 இப்போ முடிஞ்சோம்ல எக்ஸாம், அதில் கெமிஸ்ட்ரியில் 50 கொஸ்டின் இருக்குது, ஃபிசிக்ஸ்லேயே 50 கொஸ்டின் இருக்குது, கெமிஸ்ட்ரியோட 50 கொஸ்டின் எடுத்திருக்கேன். ஓகே, அதில் எல்லா கொஸ்டினும் இல்லை, அதிலிருந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். பட் நான் சொல்கிறேன், நான் அனலைஸ் பண்ணேன், 50 கொஸ்டின் நான் அனலைஸ் பண்ணேன். அதில் கிட்டத்தட்ட 2 கொஸ்டின் மட்டும்தான் அவுட் ஆஃப் என்சிஆர்டின்னு சொல்ல முடியும். அது ஏன்னு தெரியுமா? அது ஏன்னா அனலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி புதுசாக ஆட் ஆகிருக்கு நம்ம சிலபஸில். ப்ராக்டிக்கல் கெமிஸ்ட்ரி தான். அந்த ப்ராக்டிக்கல் கெமிஸ்ட்ரி பேஸ் பண்ணி 2 கொஸ்டின் வந்திருக்காங்க. அது நீங்கள் 11th 12th ப்ராக்டிகல்ஸ் பண்ணுவோம்ல, லேபு பண்ணுவோம்ல, அப்போ நீங்கள் படித்த விஷயந்தான். ஸோ அந்த 2 கொஸ்டினை மாற்றினா 48 கொஸ்டின்ஸ் டைரக்ட்லி ஃப்ரம் என்சிஆர்டி. அது என்சிஆர்டியில் இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸாக இருக்கலாம், என்சிஆர்டியில் இருக்கிற எக்ஸாம்பிள்ஸாக இருக்கலாம், இன்டெக்ஸ்ட் கொஸ்டினாக இருக்கலாம், ப்ராக்டிஸ் கொஸ்டினாக இருக்கலாம், டயக்ராமாக இருக்கலாம், டேபிளாக இருக்கலாம். பட் இட் இஸ் ஃப்ரம் என்சிஆர்டி. ஸோ அதனால் என்சிஆர்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். கிளியர்? ஓகேவா? ரைட். ஸோ லெட்ஸ் சி ஒன் பை ஒன் ஹவு த கொஸ்டின்ஸ் கம் ஃப்ரம் என்சிஆர்டி. நாம் என்சிஆர்டி இனிமேல் படிக்கும்போது, இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் என்சிஆர்டி படிக்கும்போது இது வரைக்கும் படித்த மாதிரி இருக்காது. நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. ஏன்னா நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கே ஃபீல் ஆகும், ஓகே இங்கே இருந்து ஒரு கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எப்படியெல்லாம் கேட்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம்ல. ஸோ இதுக்கப்புறம் இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் என்சிஆர்டி படிக்கும்போது, அது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி எதுவாக இருக்கட்டும், யூ வில் டெஃபினெட்லி என்ஜாய் இட். ஏன்னா ஒவ்வொரு லைன்லேயும் ஒவ்வொரு டேபிளையும் யூ ஆர் கோயிங் டு எக்ஸ்பெக்ட் எ கொஸ்டின், யூ கேன் ஃப்ரேம் எ கொஸ்டின். படிக்கிற நீங்களே கொஸ்டின் போட ஆரம்பிப்பான். அப்படி படித்தா தான் எக்ஸாமுக்கு கொஸ்டின் படித்த உடனே வித்தவுட் எனி டிலே, டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஆன்சர் எழுத முடியும். ஸோ ஆர் யூ கைஸ் ஆர் ரெடி? வாங்க போகலாம். ரைட். ஸோ நீட் 2024ஓட கொஸ்டின்ஸ் என்சிஆர்டியிலிருந்து வந்திருக்காங்க. பார்க்கலாமா ஒன் பை ஒன்னாக? ஸோ நம்ம சைலத்தோட சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். டெலகிராம் சேனல் இருக்குது, இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது, அண்ட் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி வேறு இருக்குது. எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ தட் யூ வில் கெட் த அப்டேட்ஸ். ஓகே,
டைம்லியாக அப்டேட்ஸ் கிடைக்கும், என்னென்ன வீடியோஸ் வருது, என்னென்ன அப்டேட்ஸ் வருது எல்லாமே கிடைக்கும். ஸோ பாருங்கள், ஒரு கொஸ்டின், இது வந்து கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் ஒரு சாப்டர். கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இட்ஸ் a 12th சாப்டர். ஸோ இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் நம்ம வந்து கொஸ்டினோட ஆன்சரை டிஸ்கஸ் பண்ணலை, ஜஸ்ட் அந்த கொஸ்டினும் அந்த சொல்யூஷனும் என்சிஆர்டியில் எப்படி ரிலேட்டடாக இருக்குது அதுதான் பார்க்க போகிறோம். ஓகே, கிளியர்? இது படிக்கிறதுக்காக இல்லை, என்ன படிக்கணும் அதுக்காக தேவையான வீடியோ. ஓகே, கெமிஸ்ட்ரி படிக்கிறதுக்கு இந்த வீடியோ இல்லை, கெமிஸ்ட்ரியில் என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், புரியுதா? ஆரம்பிக்க முன்னாடி அது தெரிஞ்சுக்கணும்ல. இது வந்து ஒரு எக்ஸாமுக்கு முன்னாடி 1 month முன்னாடி பண்ணால் நல்லா இருக்காது, அதனால தான் இப்போவே பண்ணுறேன். நீட் 2025 ஜேஇ அதுக்கெல்லாம் ஏம் பண்ணுறோம். நீங்கள் எல்லோரும் இந்த வீடியோ கண்டிப்பாக பார்க்கணும் அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். எதுக்கு வீணாக டைம் வேஸ்ட் பண்ணணும்? ஓகே, ரெடி. ஸோ ஸ்பின் ஆன்லி மேக்னெட்டிக் மொமெண்ட் இஸ் சேம் ஃபார் விச் ஆஃப் த ஃபாலோயிங் அயோன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்பின் ஆன்லி மேக்னெட்டிக் மொமெண்ட். ஓகே, அதுக்கு ஒரு ஃபார்முலா எல்லாம் உங்களுக்கு தெரியும், √n/n+2. ஸோ இங்கே பாருங்கள், அதில் ஒரு விஷயம் என்னென்னா அன்பெயர்டு எலக்ட்ரான் இருக்கணும்ல, அதான விஷயம். ஸோ இதில் வந்து சேம்னு கேட்டிருக்காங்க, ஸ்பின் ஆன்லி மேக்னெட்டிக் மொமெண்ட் சேம்னு கேட்டிருக்காங்க. த கால்குலேட்டட் அண்ட் அப்சர்வ்டு மேக்னெட்டிக் மொமெண்ட் அப்படின்னு கரெக்டாக கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இதில் யாருக்கெல்லாம் சேம் வருது, யாரெல்லாம் பாருங்கள். ஸ்காண்டியம் 3+, ஸ்காண்டியம் இல்லை, டைட்டானியம் 3+க்கு 1.73. அதே மாதிரி 1.73 யாருக்கும் வருது, Cu2+க்கும் வருது. ஸ்காண்டியம் 3+ம் Cu2+ இருக்கா? ஸ்காண்டியம் 3+ இருக்குது, ஆனால் Cu2+ இல்லை. டைட்டானியம் 3+, டைட்டானியம் 3+ இருக்குது. எஸ், அதே மாதிரி பாருங்கள் 2.84 யாருக்கெல்லாம் வருது, 2.84. இங்கேயும் 2.84 வருது. 2.84 Ti2+க்கும் இருக்குது, அதே மாதிரி Ni2+க்கும் இருக்குது. Ti2+க்கும் Ni2+க்கும் இந்த மாதிரி வேல்யூஸ் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி இந்த டேபிள் புரியுதா, இந்த டேபிள்லேருந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும், இந்த கொஸ்டினோட ஆன்சர் கிடைக்கும். ஸோ என்சிஆர்டியில் நாம் பார்க்கும்போது, ஓகே, டேபிள் பார்க்கும்போது அந்த டேபிளையும் ஒன்று அனலைஸ் பண்ணுங்கள். பை ஹார்ட் பண்ண வேணாம், ஜஸ்ட் ஒன்று அனலைஸ் பண்ணுங்கள். அந்த டேபிளை அனலைஸ் பண்ணிவிட்டு அதை பேஸ் பண்ணி ஒரு ஷார்ட் நோட், உங்கள் பாயிண்ட், ஓகே, உங்களுக்கு எது தேவைன்னு புரியுதோ, ஐ மீன் உங்களுக்கு எது தேவைன்னு படுதோ அதை மட்டும் நோட் பண்ணுங்கள். ஏன்னா அந்த ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் அது வந்து எப்போவுமே உங்கள் மைண்டில் இருக்கும். தட் வில் பி எவர் ஃபார் எவர். ஸோ அது வந்து ரிவைஸ் பண்ணவும் முடியும். மறுபடியும் அந்த ஃபுல் டேபிள் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. அதிலிருந்து நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண இன்ஃபர்மேஷன் இருக்குல்ல, அது மட்டும் படித்தா போதும். புரியுதா? ரைட். ஸோ கோஆர்டினேஷன் காம்பவுண்டில் இந்த டேபிள் என்சிஆர்டியில் அப்படியே இருக்குது, அந்த டேபிளை பேஸ் பண்ணி தான் இந்த கொஸ்டின். கிளியர்? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பி பிளாக் எலிமெண்ட்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. பி பிளாக் எலிமெண்ட்ஸ்னால் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. உங்களுக்கே தெரியும், இந்த வருஷம் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் நிறைய சாப்டர் டிலீட் ஆகிருக்குல்ல. இப்போ நீட் 2024 வரும்போது இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியிலேருந்து நிறைய சாப்டர் டிலீட் ஆகிருக்கு. ஸோ மிச்சம் இருக்கிற போர்ஷன்லேருந்து கொஸ்டின்ஸ் வர வாய்ப்பு அதிகம். ஸோ இந்த கொஸ்டின் படித்து பாருங்கள், என்ன கேட்டிருக்காங்க, பாய்லிங் ஸ்டேட்மெண்ட்டாக தந்திருக்காங்க. பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் ஹைட்ரேட்ஸ் ஆஃப் குரூப் 16 உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஆக்சிஜன், சல்ஃபர், செலீனியம், டெலூரியம், பொலோனியம். அவங்களோட ஹைட்ரேட்ஸோட பாய்லிங் பாயிண்ட்டை பற்றி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆனால் இதில் வந்து ஸ்டேட்மெண்ட் 2 என்ன கொடுத்துருக்காங்க, ஆன் த பேசிஸ் ஆஃப் மோலிகுலர் மாஸ் H2O இஸ் எக்ஸ்பெக்டட் டு ஹவ் லோவர் பாய்லிங் பாயிண்ட் தேன் அதர் மெம்பர்ஸ் ஆஃப் த குரூப் பட் டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் எக்ஸ்டென்சிவ் ஹைட்ரஜன் பாண்டிங் இன் வாட்டர். புரியுதா? பாருங்கள், இது இங்கே பாருங்கள், H2O, H2S, H2SC, H2T பாய்லிங் பாயிண்ட்டை பற்றி கேட்டிருக்காங்க. இதுதான் பாய்லிங் பாயிண்ட். பாருங்கள், இங்கே 213, இங்கே 232, இங்கே 269. யாருக்கு பாய்லிங் பாயிண்ட் அதிகம்? H2Oக்கு. மோலிகுலர் மாஸ் படி பார்த்தா H2ஓட பாய்லிங் பாயிண்ட் கம்மியாக தான் இருக்கணும், பட் ஹையாக இருக்க. அதுக்கு என்ன காரணம்? எக்ஸ்டென்சிவ் ஹைட்ரஜன் பாண்டிங். புரியுதா? எஸ். ஸோ பாருங்கள், இந்த டேபிளில் இந்த வேல்யூ கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ணுற ஸ்டேட்மெண்ட்ஸும் என்சிஆர்டியில் இருக்காங்க, பட் நான் என்னென்னா அந்த டேபிள் வந்து உங்கள் முன்னாடி ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ யூ கேன் ஜஸ்ட் கம்பேர் த வேல்யூஸ். கிளியர்? அடுத்த கொஸ்டின் பாருங்க, மேட்ச் த ஃபாலோயிங். இது பாருங்க, இந்த பேட்டர்ன் பாருங்கள். நீங்கள் எல்லா வருஷமும் நீட் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி கொஸ்டின் கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ இது வந்து என்டிஏக்கு பிடிச்ச ஒரு பேட்டர்ன். அதுவும் கெமிக்கல் பவுண்டிங்கிலிருந்து இந்த கொஸ்டின் வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நிறைய வருஷம் இந்த மாதிரி கேட்டிருக்காங்க, மேட்ச் த ஃபாலோயிங் வித் ஹைப்ரிடைசேஷன், ஜாமெட்ரி, ஷேப். ஸோ பாருங்கள், இந்த டேபிள் என்சிஆர்டியில் கொடுத்தது. இங்கே எல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள்,
அதே எக்ஸாம்பிள் கொடுத்து அதே காம்பவுண்டு தான் இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ ஈஸி புரியுதா, எவ்வளோ ஈஸின்னு புரியுதா. ஸோ என்சிஆர்டி தான், ஒரு பேஜ் ஃபுல்லாக இந்த டேபிள் இருக்குது, அதை மறந்துடாதீங்க. இம்பார்ட்டண்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி. ஸோ சொல்ல மறந்துட்டேன், கெமிக்கல் பாண்டிங் வந்து திஸ் இஸ் கெமிக்கல் பாண்டிங் +1 டாபிக், மறந்துடாதீங்க. எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி வந்து +2 டாபிக். எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி வந்து +2 டாபிக். என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், எகெயின் ஒரு மேட்ச் த ஃபாலோயிங்காக, இது மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கன்வர்ஷன் லிஸ்ட் 1 லிஸ்ட் 2. ஸோ பாருங்கள், ஒரு கன்வர்ஷன் H2O 1 mol H2O O2 மாறுது. அதே மாதிரி 1 mol ஆஃப் பர்மேங்கனேட்டு Mn2+ மாறுது. 1.5 mol கால்சியம் மோல்டன் CaCl2 மாறுது. ஸோ இந்த கன்வர்ஷனுக்கு நமக்கு ஃபேரடே தேவைப்படும்ல, சார்ஜ் தேவைப்படும்ல, ஸோ அது எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில் வந்து இந்த டாபிக் வந்து எங்கே வருது, உங்களுக்கே தெரியும், அந்த ஃபேரடேஸ் லாஸ் ஆஃப் எலக்ட்ரோலிசிஸ் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதில் ஃபர்ஸ்ட் லாவும் இருக்குது, செகண்ட் லாவும் இருக்குது. ஃபர்ஸ்ட் லா படித்தா இந்த கொஸ்டின் ஈஸியாக பண்ண முடியும். பாருங்கள், இது வந்து என்சிஆர்டியில் எக்ஸசைஸ் கொஸ்டின். பாருங்கள், 1 mol ஆஃப் Al3 + Al மாறணும்னா எத்தனை ஃபேரடே? இதே கான்செப்ட் தான் இங்கே, புரியுதா? 1 mol Cu2 + Cu. பாருங்கள், 1 mol ஆஃப் MnO4 - Mn2+. கிளியரா புரியுதா? பர்மேங்கனேட் Mn2+ மாறும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், பர்மேங்கனேட்டில் மேங்கனீஸோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு +7, அது +2 மாறுது. ஸோ 5 யூனிட்டு, ஸோ 5 ஃபேரடே. புரியுதா? அந்த மாதிரி போகும் கான்செப்ட். ஸோ இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பார்த்தவங்களுக்கு இது வந்து கொஸ்டின் பார்த்த உடனே டிக் பண்ணிட்டே போகலாம், வித்தவுட் வேஸ்டிங் எனி டைம். ஓகே, எதுவும் பண்ணி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நோ கால்குலேஷன் இஸ் ரிக்வயர்டு. அந்த அளவுக்கு இது மைண்டில் இருக்கும். கிளியர்? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? திஸ் இஸ் ஃப்ரம் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஆல்டிஹைட்ஸ், கீட்டோன்ஸ் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட் +2 டாபிக். ஓகே, 12th டாபிக். ஸோ ஃபெல்லிங் சொல்யூஷன் A. ஓகே, ஃபெல்லிங் சொல்யூஷன், டாலன்ஸ் ரியேஜென்ட், ஹாலோஃபார்ம் ரியாக்ஷன். ஓகே, இம்பார்ட்டன்ட். ஆல்டிஹைட்ஸ், கீட்டோன்ஸ் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட் அந்த சாப்டரில் நிறைய இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இருக்குது. ஃபெல்லிங் இருக்குது, டாலன்ஸ் இருக்குது, ஹாலோஃபார்ம் இருக்குது, ஆல்டோல் கண்டென்சேஷன் இருக்குது, கேனிசாரோ ரியாக்ஷன் இருக்குது. எப்போவுமே அதுக்கு வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி டாப்பிக்கில் இருந்து. ஸோ இங்கே வந்து பாருங்கள், வெரி சிம்பிள் கொஸ்டின். ஃபெல்லிங் சொல்யூஷன் இஸ் அ மிக்சர் ஆஃப் சொல்யூஷன் உங்களுக்கு தெரியும். அதில் ஃபெல்லிங் சொல்யூஷன் என்ன, அது மட்டும் தான் கேட்டிருக்காங்க. இட் இஸ் காப்பர் சல்ஃபேட் தான். ஆனால் இங்கே 2 காப்பர் சல்ஃபேட் இருக்குது பாருங்கள், அக்வஸும் இருக்குது, ஆல்கலைனும் இருக்குது. எது ஆன்சர் பாருங்கள். ஸோ ஃபெல்லிங் டெஸ்ட்னு கொடுத்து என்சிஆர்டியில் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபெல்லிங் comprises of 2 solution, ஃபெல்லிங் solution A and ஃபெல்லிங் solution B. ஃபெல்லிங் solution A is aqueous copper sulfate. பாருங்க, ஸோ ஆன்சர் ஆயிடுச்சு. புரியுதா? கிளியர்? எவ்வளவு ஈஸியாக கொடுத்துருக்காங்க, எவ்வளோ டைரெக்டாக கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தான் ஃபெல்லிங் டெஸ்ட்டை பற்றி ஒரு டிஸ்கிரிப்ஷனே என்சிஆர்டியில் இருக்குது. அதிலிருந்து கொஸ்டின் வந்திருக்காங்க. முழுசாக நீங்கள் படிக்கணும், ஏன்னா ஃபெல்லிங் சொல்யூஷன் B என்ன அப்படின்னு கேட்க வாய்ப்பு இருக்குது. And let's see chemical kinetics. Again, chemical kinetics +2 topic, 12th topic. என்ன கேட்டிருக்காங்க, activation energy of any chemical reaction can be calculated if one knows the value of. பாருங்க, நீங்கள் Arrhenius equation அப்படின்னு ஒரு டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ல. Arrhenius equation இருக்குது, அதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்ம் இருக்குது. K = A e⁻ CA/RT இருக்குது. அதில் log அப்ளை பண்ணும்போது log K = அப்படி இருக்குது. 2 டெம்பரேச்சர் 2 ரேட் கான்ஸ்டன்ட்டில் இப்படியும் இருக்குது. ஸோ பாருங்கள், ஆக்டிவேஷன் எனர்ஜினா இது EA. எப்படி கால்குலேட் பண்ண முடியும்? இஃப் we know the rate constant at standard temperature முடியாது. probability of collision இல்லை, rate constant at 2 different temperature. கரெக்ட் ஆன்சர். பாருங்கள், rate constant at 2 different temperature. What is the temperature? T1 and T2 is the temperature. T1 temperature rate constant K1, T2 temperature rate constant K2. So இந்த equation நம்ம important படிக்கிறோம். இந்த equation வச்சு அவங்க ஒரு theoretical question frame பண்ணியிருக்காங்க. புரியுதா? ஸோ அதனால சொல்கிறேன், சில பேர் இருக்காங்க தியரி படிக்க மாட்டா, ஃபார்முலா மட்டும் மக்கப் பண்ணுவா, எந்த யூஸும் இல்லை. அதை வச்சு நியூமரிக்கலும் ஒழுங்காக பண்ண முடியாது, தியரி கொஸ்டினும் ஒழுங்காக பண்ண முடியாது. ஸோ டெஃபினட்டாக சொல்கிறேன், மைண்டில் வச்சுக்கோங்க, உறுதியாக சொல்கிறேன், ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி படிக்கும்போது தியரி படிச்சுட்டு தான் நியூமரிக்கல்ஸ் அட்டென்ட் பண்ணணும். ஓகே, ஒரு சாப்டர் எடுத்தேன் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி, ஃபார் எக்ஸாம்பிள் கெமிக்கல் கைனடிக்ஸ் எடுத்தேன்னா முதல்ல அதோட தியரி படிங்க. ஓகே, தியரி படிச்சுட்டு அந்த தியரியை பேஸ் பண்ணி நியூமரிக்கல்ஸ் அட்டென்ட் பண்ணுங்கள்.
தியரி ஒரு ஸ்டைலில் படிக்கிறோம், இன்னொரு நாள் வந்து நான் நியூமரிக்கல் படிக்கிறோம். அப்படி ரெண்டுக்கும் சம்மந்தம் இல்லாமல் படிக்காதீங்க. ரெண்டுக்கும் சம்மந்தம் இருக்குது. தியரி படிச்சுட்டு நியூமரிக்கல் படித்தா நியூமரிக்கல் வந்து நமக்கு புரியுதா, அதில் வந்து எவ்வளோ ட்யூஸ் பண்ணாலும் அந்த தியரி ஸ்ட்ராங்காக இருந்தால் we can crack it. கிளியர்? ஓகே. ஸோ பாருங்கள், இது அடுத்த கொஸ்டின் என்ன, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியிலேருந்து கேட்டிருக்காங்க. ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பாருங்கள், இங்கே வந்து ஒரு சிஹெச் டபுள் போண்ட் இருக்குது, அது வந்து இங்கே சிஹெச்ஓ மாறுது. ஸோ என்ன நடக்குது, இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஆக்சிடேஷன், ரைட்? ஸோ பாருங்கள், இங்கே டபுள் போண்ட் இருக்குது, அது வந்து OH மாறுது. A better reagent for oxidation of primary alcohol, பாருங்கள், primary alcohol to aldehydes in good yield is pyridinium chlorochromate, PCC. ஸோ பாருங்கள், இங்கே எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ த ஆன்சர் வில் பி ஆப்ஷன் 2, ரைட்? பாருங்கள், முதல்ல இதை வந்து ஆல்கஹாலாக மாற்றணும். இது வந்து ஆல்கீன், திஸ் இஸ் ஆல்கீன். இதை வந்து ப்ரைமரி ஆல்கஹாலாக மாற்றணும். ப்ரைமரி ஆல்கஹாலாக மாற்றுறதுக்கு நமக்கு தேவை என்ன, திஸ் ரியேஜன். இந்த ரியேஜன் உங்களுக்கு தெரியும், ஹைட்ரோபோரேஷன் ஆக்சிடேஷன் சொல்லி நீங்கள் படிச்சிருப்பீங்க, B2H6H2O2. அந்த ப்ரைமரி ஆல்கஹாலை ஆல்டிஹைடாக மாற்றுறதுக்கு we need an oxidizing agent, PCC, pyridinium chlorochromate is an oxidizing agent. ஓகே, ரைட்? ஸோ பாருங்கள், இந்த ரெண்டு ரியாக்ஷனும் நீங்கள் NCERTயில் இருக்குது, அது படித்தா போதும். டீப்பாக அதோட மெக்கானிசம் என்ன அந்த மாதிரியெல்லாம் புரிய வேண்டிய அவசியம் இல்லை, ஜஸ்ட் என்ன நடக்குது. ஓகே, இப்போல்லாம் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் டைரெக்டாக கொஸ்டின் கேட்குறாங்க, மெக்கானிக்ஸுக்கெல்லாம் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. கிளியர்? லாஸ்ட் இயராக அப்படி தான் இருந்தது, பட் எப்போவுமே அப்படி இருக்கு சொல்ல முடியாது. ஸோ நம்ம ஒழுங்காக தான் படிக்கணும், சிஸ்டமேட்டிக்காக தான் படிக்கணும். இப்போ NCERT தான் வேணும் அப்படின்னு சொன்னாலும் NCERT நம்ம வீட்டில் இருந்து படிக்கும்போது நமக்கு கைட் பண்ணணும்ல, டீச்சர்ஸு கைட் பண்ணணும். இதில் இந்த லைன் படி, இதிலிருந்து இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வரும், அடுத்த நாள் ஒரு எக்ஸாம் இருக்குது, அந்த எக்ஸாமுக்கு அதே கொஸ்டின் வருது. ஸோ டீச்சர்ஸோட கைடன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால தான் சொல்கிறேன், எப்போவுமே கோச்சிங் இஸ் குட். இஃப் இட் இஸ் அஃபோர்டபுள் ஃபார் யூ, இட் இஸ் வெரி குட். அஃபோர்டபுள் பண்ண முடிஞ்சால் நீங்கள் டெஃபினட்டாக கோச்சிங் போகணும். ஓகே, ஆஃப்லைன் அஃபோர்ட் பண்ண முடியலையா, அட்லீஸ்ட் நீங்கள் ஆன்லைனாவது கோச்சிங் போகணும். ஏன்னா ஆஃப்லைனை விட ஆன்லைனுக்கு கோச்சிங்கில் ஃபீ கம்மியாக இருக்கும். கிளியர்? ஆஃப்லைனை போக முடிஞ்சால் அதுதான் பெஸ்ட். ஏன்னா அங்கே நீங்கள் டெய்லி படிக்கிறீங்க, டெய்லி எக்ஸாம் எழுதுறீங்க, டெய்லி நீங்கள் NCERTயிலிருந்து ஃப்ரேம் பண்ணுற கொஸ்டின்ஸ் சிஸ்டமேட்டிக்காக, அது வந்து மாக் டெஸ்ட்டாக இருக்கட்டும், டெய்லி டெஸ்ட்டாக இருக்கட்டும், புரியுதா? இந்த NCERTயிலிருந்து இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ப்ரெசென்டபிள் பண்ணுறாங்க. அதுதான் நம்ம சைலத்தோட மெட்டீரியல் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல, சைலத்தோட மெட்டீரியல்லாம் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருப்பீங்க, ரொம்ப ஈஸி டு ரீடாக இருக்கும், ஈஸி டு அண்டர்ஸ்டாண்டாக இருக்கும். NCERTயில் ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, NCERT வந்து முதல்ல படிக்கும்போது நமக்கு ஒன்றுமே புரியாது. அதை ஒரு ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படி அது ப்ரெசென்ட் பண்ணலை. அவங்க வந்து அப்படியே கண்டென்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க, ரிச் கண்டென்ட் எல்லாம் இருக்குது, பட் அது ப்ரெசென்டபிளாக இல்லை. இந்த பேஸ் பண்ணி தான் சைலத்தோட மெட்டீரியல் எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் NCERT பேஸ்ட். ஓகே, அண்ட் அதில் இருக்கிற எந்த மாதிரி எல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க, அதில் எப்படியெல்லாம் டியூஸ் பண்ணுவாங்க, அதுக்கெல்லாம் ஏற்ற மாதிரி எக்ஸாம்பிள்ஸும் அங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ சைலத்தோட மெட்டீரியல் வந்து இந்த விஷயத்தில் உங்களுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, சரி, வாங்க அடுத்த கொஸ்டின் போகலாம். குவாண்டம் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் நம்ம 11th டாபிக், ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம். அதில் வந்து குவாண்டம் நம்பர் இருக்குது, பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் இருக்குது, அசிமுத்தல் குவாண்டம் நம்பர் இருக்குது, மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் இருக்குது, ஸ்பின் குவாண்டம் நம்பர் இருக்குது. ஒவ்வொரு குவாண்டம் நம்பருக்கும் ஒவ்வொரு ஃபீச்சர்ஸ் இருக்குது. இந்த குவாண்டம் நம்பரால் நமக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. ஓகே, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். அதை வச்சு தான் மேட்ச் த ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க, இங்கே கொடுத்துருக்காங்க. NCERTயில் இருக்கிற ஒரு போர்ஷன் தான் இது, NCERTயில் இருக்கிற போர்ஷன் தான் இது. இந்த டேபிளில் ஒவ்வொரு குவாண்டம் நம்பருக்கும் என்னென்ன பிரின்சிபல் வந்து என்னென்ன சொல்லுவாங்க, அசிமுத்தல் என்ன சொல்ல போகிறேன், அதெல்லாம் வந்து கிளியராக கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ திஸ் வில் ஹெல்ப் யூ. ரெடியா? ஸோ லெட்ஸ் see next question again from organic chemistry. ஆல்கஹால் ஃபினால் 12th ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியிலிருந்து கேட்டிருக்காங்க. இன்ட்ராமோலிகுலர் ஹைட்ரஜன் பவுண்டிங் எங்கே நடக்கும்? ஏஸ் உங்களுக்கே தெரியும், ரொம்ப ஈஸியான டாபிக். இது வந்து கெமிக்கல் பவுண்டிங்லையும் படிக்கலாம், இது வந்து ஆர்கானிக்லையும் படிக்கலாம், ரெண்டுலேயும் வருது, காமன் டாபிக். ஸோ இது வந்து ஆர்த்தோநைட்ரோன்னு வரும்ல, ஆர்த்தோநைட்ரோன்னு வரும். பாருங்கள், அதே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஆர்த்தோநைட்ரோஃபினாலுக்கு இன்ட்ரா, பேராநைட்ரோஃபினாலுக்கு இன்டர். பாருங்கள், ரைட். நெக்ஸ்ட், a compound with molecular formula தந்திருக்காங்க. அதுக்கு வந்து 2 tertiary கார்பன் இருக்குது, IUPAC நேம் இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ பாருங்கள், ரைட் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் செயின் ஐசோமர்ஸ். ஒரு ஃபார்முலா தந்த C6H14, அதே ஃபார்முலா C6H14.
என்சிஆர்டியில் ப்ராப்ளம், என்சிஆர்டியில் இன்டெக்ஸ்ட்டில் வந்து C6H14 கொடுத்துருக்காங்க, அதே ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. அதை வச்சு இந்த ஃபார்முலா வச்சு என்னென்ன காம்பவுண்ட் எழுத முடியும், மேக்ஸிமம் ஐசோமர்ஸ் எழுதியிருக்காங்க. இதில் என்ன கேட்டிருக்காங்க, 2 டெர்ஷரி கார்பன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் எந்த காம்பவுண்டில் 2 டெர்ஷரி கார்பன் அப்படின்னு. டெர்ஷரி கார்பன்னா தெரியும்ல, த கார்பன் விச் இஸ் பாண்டட் டு 3 டிஃப்ரெண்ட் கார்பன் இஸ் கால்டு டெர்ஷரி கார்பன். ஸோ அது உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதை வச்சு அதோட IUPAC நேமும் எழுதலாம். பாருங்க. ஓகே, கிளியர். நெக்ஸ்ட் சாப்டர் வந்து ஹைட்ரோ கார்பன், 11th டாபிக். அடுத்து again ஆர்கானிக்கில் இருந்து கேட்குறாங்க. 12th டாபிக் ஆல்கஹால், ஃபினால் அண்ட் ஈதர். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஆல்கஹால் ரியாக்ட் இன்ஸ்டன்டேனியஸ்லி வித் லூகாஸ் ரியேஜன். லூகாஸ் ரியேஜன்னா என்ன? எஸ், கான்சன்ட்ரேட்டட் HCl ப்ளஸ் அன்ஹைட்ரஸ் ஜிங்க் குளோரைடோட மிக்சர் தான் லூகாஸ் ரியேஜன். லூகாஸ் ரியேஜன் வந்து நம்ம ஆல்கஹால்ஸோட ப்ரைமரியா, செகண்டரியா, டெர்ஷரியான்னு டிஸ்டிங்விஷ் பண்ணுறதுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டெர்ஷரி ஆல்கஹால் வந்து இம்மீடியட்டாக ரியாக்ட் ஆகும். செகண்டரி வந்து கொஞ்சம் டைம் எடுத்து தான் ரியாக்ட் ஆகும். ப்ரைமரி வந்து நார்மல் டெம்பரேச்சரில் ரியாக்டே ஆகாது. என்ன கேட்டிருக்காங்க, ரியாக்ட் இன்ஸ்டன்டேனியஸ்லின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா அது வந்து டெர்ஷரி ஆல்கஹாலாக தான் இருக்கணும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸில் பாருங்கள், இது ஆப்ஷன்ஸில் டெர்ஷரி ஆல்கஹாலை கண்டுபிடிங்க. டெர்ஷரி ஆல்கஹால்னா என்ன? OH குரூப்பு அட்டாச் பண்ண கார்பனுக்கு இல்லை, அது வந்து 3 கார்பன் கூட பவுண்டிங்கில் இருக்கணும். அதுதான் டெர்ஷரி ஆல்கஹால். கிளியர்? ஓகே, ரைட். அடுத்த கொஸ்டின் வாங்க. கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் 1 அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 படித்து பாருங்கள். லெட் மீ ட்ரிங்க் சம் வாட்டர். யா, ஸ்டேட்மெண்ட் 1ல் என்ன சொல்லுது? 2 காம்ப்ளெக்ஸ் தந்திருக்காங்க, அதோட அதை பற்றி கேட்டிருக்காங்க. பாருங்கள், இங்கே NCERTலேருந்து எடுத்திருக்காங்க. ஸோ CONH3 6 + 3 இருக்குது, COF6 3- இருக்குது. பாருங்கள், அதே காம்ப்ளெக்ஸ் NCERTயில் அப்படியே கொடுத்துருக்காங்க. ஸோ NCERTலேருந்து ஜஸ்ட் லைக் கட் காப்பி பேஸ்ட் மாதிரி, கட் காப்பி பேஸ்ட் மாதிரி இருக்குது. நிறைய கொஸ்டின்ஸ் அப்படி தான் இருக்குது. சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் தான் அதில் வந்து வருத்தியிருக்காங்க. ஸோ பாருங்கள், டைரக்ட்லி ஃப்ரம் NCERT. ஸோ அதான் அந்த ஒரு மைண்ட் செட் உங்கள் மைண்டில் எப்பவும் இருக்கணும். NCERTயை விட்டுட்டு நான் வந்து நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னெல்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. NCERT இல்லையா கையில், உடனே போய் வாங்குங்க. ஃபிசிக்கல் காப்பியை வாங்குங்க. சாஃப்ட் காப்பி டவுன்லோட் பண்ணி படிக்கலாம் அதெல்லாம் நினைக்காதீங்க. டவுன்லோட் பண்ணலாம் முடியும், பட் அது வந்து அந்த அளவுக்கு எஃபெக்டிவ் ஆகாது. நம்ம கையில் அது வேணும், அது படிக்கணும், அதில் மார்க் பண்ணணும். ஓகே, சாஃப்ட் காப்பினா அது அந்த அளவுக்கு எஃபெக்டிவ் ஆகாது. ஸோ NCERT யாருக்கெல்லாம் கையில் இல்லையோ, 11th 12th அதெல்லாம் போயிட்டேன், அதெல்லாம் கையில் இல்லை, உடனே போய் வாங்குங்க. லேட்டஸ்ட் எடிஷனே வாங்குங்க. ஓகே, அதை வச்சு தான் ஸ்டார்டிங் பண்ணணும். நம்ம ஸ்டடீஸை ஸ்டார்டிங் பண்ண வேண்டியது NCERT வச்சு. ஓகே, ரெடி. ஸோ ரியாக்ஷன், அதோட ரியேஜன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட் ஈச் சிந்தசிஸ் பை கிவிங் மிஸ்ஸிங் ஸ்டார்டிங் மெட்டீரியல் ரியேஜென்ட் ஒரு ப்ராடக்ட். இது வந்து NCERTயில் இருக்கிறது. ஸோ இதை வச்சு தான் இதை ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. ஓகே, சிமிலர் கொஸ்டின்ஸ். கிளியர்? யா. ஸோ நீட் 2025 ப்ரிப்பரேஷன் நல்லா போகுதுன்னு நினைக்கிறேன். அப்படின்னா உங்களுக்கு ஒரு கரெக்டான கோச்சிங், சிஸ்டமேட்டிக்கான கோச்சிங் 1 இயர்லேயே வந்து 700+ கிராக் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, அது உங்களுக்கு பிடிச்ச கவர்மெண்ட் காலேஜில் தான் எனக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் எய்ம் பண்ணுறீங்கன்னா, எய்ம்ஸில் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் எய்ம் பண்ணுறீங்கன்னா, டெஃபினெட்லி பாருங்கள், சைலத்தோட ரெவல்யூஷன் வந்து 200க்கும் 300க்கும் இடையில மார்க் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸு. ஒரு வருஷம் தான் சைலத்தில் படித்தேன். இப்போ அவங்க வந்து 600க்கு மேலே மார்க்கு ஸ்கோர் பண்ணுறாங்க. ஸோ கேன் யூ see the சேஞ்ச்? 200க்கும் 300க்கும் இடையில தான் நீட்டில் மார்க்கு. இது +2 முடித்த உடனே நீட் எழுதிட்டேன், இதுதான் மார்க்கு. 1 இயர் ரிப்பீட் பண்ணும்போது 600+, 650+ வருதுன்னா, that சேஞ்ச் இருக்குல்ல, அது வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் தான். ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அது வந்து ஸ்டூடெண்ட்ஸோட ஹார்ட் ஒர்க் தான், அவங்களோட டெடிக்கேஷன் தான், அவங்களோட கன்சிஸ்டன்சி தான். பட் அது மட்டும் இல்லை, அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கும் அவங்க கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும்னாலும் அதுக்கு ஒரு சிஸ்டம் வேணும். அந்த சிஸ்டம் தான் சைலம் வந்து அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் ஹேப்பனிங் இன் கேரளா.
இதான் ரெவல்யூஷன். இதே பேட்டர்னில் தான் நம்ம சைலத்தோட கோயம்புத்தூர் கேம்பஸும் ஒர்க் ஆகுது. சேம் ஹைப்ரிட் ப்ரோக்ராம். ஓகே, நீங்கள் ஆன்லைனில் கிளாஸ் பார்ப்பீங்க, நெக்ஸ்ட் நாள் அதே டாபிக் வந்து ஆஃப்லைனில் டீச்சர் நடப்பாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் எக்ஸாமும் அட்டென்ட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு நாளும் எக்ஸாம் இருக்குது. ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து சைலத்தோட கோயம்புத்தூர் கேம்பஸில் நடக்குது. ஸோ உடனே வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஓகே, டவுனில் தான் இருக்குது, பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ உங்களோட ஆக்சசிபிலிட்டி ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்காங்க, எல்லா சப்போர்ட்டும் இருக்காங்க. ஓகே, ஸ்டூடெண்ட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு கேம்பஸ். உங்கள் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக, அதிகமாக டென்ஷன் இல்லாமல், ப்ரெஷர் இல்லாமல், ரிலாக்ஸ்டாக, ஆனால் சிஸ்டமேட்டிக்காக, புரியுதா? கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும், பட் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆம்பியன்ஸு உங்களுக்கு அங்கே கிடைக்கும். ஓகே, ரைட். அண்ட் சைலத்தோட இந்த ஒரு ரெவல்யூஷன் பார்த்து நார்த் இந்தியாவிலிருந்து ஃபிசிக்ஸ் வாலாவும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ சைலம் ப்ளஸ் ஃபிசிக்ஸ் வாலா அவங்களோட ஒரு காமன் எஃபெக்ட், அவங்களோட ஒரு இன்டெக்ரேட்டட் ஒரு எஃபர்ட் உங்களுக்கு அது பெனிஃபிட்டாக தானே இருக்கும், புரியுதா? 2 giants இன் நீட் கோச்சிங் அவங்க வந்து ஒன்றா இருக்காங்கன்னா அதோட பெனிஃபிட் வந்து உங்களுக்கு தான் கிடைக்கும். ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டூடெண்ட் ஆஃப் சைலம் வில் கெட் இட். ஓகே, ஸோ நம்ம கேம்பஸு கோயம்புத்தூரில் இருக்கீங்க, மறந்துடாதீங்க. கேரளாவில் பல இடங்களில் இருக்காங்க, பட் தமிழ்நாட்டில் வரும்போது நம்ம ஃபஸ்ட்டாக வந்து லான்ச் பண்ணுறது வந்து கோயம்புத்தூரில். ஓகே, ரெடியா? ஸோ ப்ளீஸ் டூ ஸ்பெஷாலிட்டி எல்லாம் கொடுத்துருக்காங்க. தட்ஸ் இட். அண்ட் கோர்சஸ் அவைலபிள் இன் கோயம்புத்தூர். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் நீட்டு ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாமல் நீங்கள் 11th கோயிங் தான், இப்போ தான் 10th முடிச்சு 11th போயிருந்தா 11th தான் படிக்க ஆரம்பிக்குதுன்னா உங்களுக்காக ஒரு ஆன்லைன் கோச்சிங் இருக்குது. அது வந்து பேட்சோட பேர் தலை பேட்ச். ஓகே, கிளாஸ் 11th ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீட் ஓரியன்டாக, அதாவது கிளாஸ் 11th போர்ஷனும் படிக்க முடியும், நீட்டுக்கு அதுக்கு எப்படியெல்லாம் அப்ளை பண்ண முடியும், அது வந்து நீட் ஓரியன்டாக இப்போவே படிக்க முடியும். ஸோ தட் 11th and 12th முடித்த உடனே அந்த ஃபஸ்ட்டு நீட் எக்ஸாம்லேயே நீங்கள் கிராக் பண்ணலாம், 1 year ரிப்பீட் கூட பண்ணாமல். ஓகே, இஃப் யூ ஆர் கன்சிஸ்டன்ட் அண்ட் இஃப் யூ ஆர் ஹார்ட் ஒர்க்கிங். அதே மாதிரி 12th ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவையான கோர்ஸ் தான் தளபதி. இது வந்து கிளாஸ் 12th ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, 11th முடிச்சுட்டு 12th வந்திருக்கோம். ஸோ அவங்களுக்கு தளபதி பேட்ச், 12th போர்ஷன்ஸும் இருக்கும், நீட் ஓரியன்டாக இருக்கும். ஓகே, அண்ட் தளபதி சொன்னேன். அடுத்தது வெற்றி வந்து இது ரிப்பீட்டர்ஸ் தான். +2 முடிச்சிருக்கேன், நீட் 2025 எய்ம் பண்ணியிருக்கேன், அவங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவான ஒரு பேட்ச். இது வந்து வெற்றி பேட்ச், ஆன்லைன் பேட்ச். ஸோ நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே, யூ ஆர் நோ நீட் டு கம் டு கோயம்புத்தூர். எந்த ஊரில் இருந்தாலும் சரி உங்களுக்கு இந்த கோர்ஸ் ஃபாலோ பண்ணலாம். இதில் வந்து சிஸ்டமேட்டிக்காக உங்களுக்கு கிளாஸஸ் நடக்கும், நோட்ஸ் கிடைக்கும், எக்ஸாம் நடக்கும். ஓகேவா, எல்லா ப்ராசஸ் இருக்கும். ஆனால் எப்போ எல்லாம் உங்களுக்கு தேவைப்படுதோ அப்போல்லாம் உங்களுக்கு கோயம்புத்தூர் சென்டரில் வந்து டீச்சர்ஸ் கூட டைரெக்டாகவும் இன்ட்ராக்ட் பண்ணி டவுட்டு கிளியர் பண்ண முடியும். கிளியர், ரைட். ஸோ அதோட நம்பர்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது, ஃபோன் நம்பர் இருக்குது. யூ கேன் ஜஸ்ட், நம்ம ஸ்க்ரோலும் போகுது. ஸோ உங்களுக்கு ஏதாவது பேட்சில் ஜாயின் பண்ணணும்னா ஜஸ்ட் அதோட என்கொயரிக்காக அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஓகே, ரைட். ஆஃப்லைன் கோர்ஸ் வந்து இது வந்து நம்ம மாரா பேட்ச் தான் வந்து 2025 நீட்டுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஆஃப்லைன் பேட்ச். ஓகே, நம்ம கேம்பஸில் டெடிக்கேட்டட் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் நீட். இப்போ ஆஃப்லைனில் நீட்டு மட்டும்தான், ஆஃப்லைனில் மேரா பேட்ச் மட்டும்தான் இப்போ நடக்குது. ஸோ பிகாஸ் எங்களுக்கு வந்து நீட்டில் தான் கிராக் பண்ணணும், அதுதான் மெயின். அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லாம். ஸோ நீங்கள் கோயம்புத்தூர் வர முடியும், கோயம்புத்தூரில் ஸ்டே பண்ண முடியும் அப்படி இருந்தால் சைலத்து கூட வாங்க, ஜாயின் பண்ணுங்கள். நீட் 2025 உங்களுக்கு ஒரு கரெக்டான ஒரு டாப் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எவ்வளோ எய்ம் பண்ணுறீங்களோ அதை விட மேலே கிடைக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு சிஸ்டம் இங்கே இருக்குது. ஒரே இந்த சிஸ்டம் கூட நீங்களும் வரணும், நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணணும், நீங்கள் சிஸ்டமேட்டிக்காக இருக்கணும், நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். அது வந்து எங்கே நீங்கள் படித்தாலும் அது வேணும். ஓகே, இந்த சைலத்தில் மட்டும் இல்லை, வேறு எந்த இன்ஸ்டியூட்டில் படித்தாலும், நீங்கள் வீட்டில் இருந்து படித்தாலும் இதெல்லாம் உங்களுக்கு தேவை. பட் அது கூட ஒரு மானிட்டரிங் இருந்தால், ஒரு மென்டரிங் இருந்தால், ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருந்தால் நல்லா இருக்கும்ல. எஸ், தட் இஸ் வாட் சைலம் இஸ் டூயிங். ஸோ இதே மாதிரி கொஸ்டின்ஸ் பாருங்கள். பயோமோலிக்யூல்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. குளுக்கோஸ் வந்து டஸ் நாட் கிவ் கரஸ்பாண்டிங் டெஸ்ட். குளுக்கோஸில் வந்து ஆல்டிஹைடு குரூப் இருக்குது, இருந்தாலும் அது வந்து என்ன தராது, ஷிப்ஸ் ரியேஜென்ட், சோடியம் பைசல்ஃபேட் இது கூட எல்லாம் ரியாக்ட் ஆகாது. அது வந்து அப்படியே கொடுத்துருக்காங்க இங்கே. டெஸ்பைட் பாருங்கள், டெஸ்பைட் ஹேவிங் த ஆல்டிஹைடு குரூப், குளுக்கோஸ் டஸ் நாட் கிவ் ஷிஃப்ட் டெஸ்ட் அண்ட் டஸ் நாட் ஃபார்ம் ஹைட்ரஜன் சல்ஃபேட் அடிஷன் ப்ராடக்ட். பாருங்கள், சேம் லைன்ஸ் அதை வச்சு கொஸ்டின் எடுத்திருக்காங்க.
அடுத்து பாருங்க again p block elements inorganic chemistry among group 16 element group oxygen family which one does not show -2 oxidation state ஆக்சிஜனுக்கு -2 ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்குல்ல நமக்கு தெரியும் பட் விச் ஒன் டஸ் நாட் ஷோன்னு கேட்டிருக்காங்க நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான் டாப் டு பாட்டம் வரும்போது மெட்டாலிக் கேரக்டர் அதிகமாகும் மெட்டாலிக் கேரக்டர் அதிகமாக பாசிட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு காமிக்க தான் டெண்டன்சி இருக்குது ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க அதை வச்சு தான் இந்த கொஸ்டின் வருது ஸோ ஆக்சிஜன் ஃபேமிலி பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் சல்ஃபர் செலீனியம் டெலூரியம் பொலோனியம் ஸோ இதோட ஆன்சர் வந்து பொலோனியமாக தான் இருக்கணும் ஏன்னா பொலோனியம் தானே கீழே இருக்கேன் அது வந்து ஹைலி மெட்டாலிக்காக இருக்கும் மெட்டாலிக்காக இருந்தால் அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு பாசிட்டிவாக இருப்பேன் கிளியரா புரியுதில்ல ரைட் அடுத்தது கொஸ்டின் வந்து பாருங்கள் இக்விலிபிரியத்திலிருந்து ஓகே அகெயின் 11th டாபிக் இக்விலிபிரியம் ஒரு ரியாக்ஷன் தந்திருக்காங்க அதோட கேசி வேல்யூ இக்விலிபிரியம் கான்ஸ்டன்டோட வேல்யூ தந்திருக்கான் அண்டு at a given time the composition okay reactantோடையும் ப்ராடக்டோடையும் கான்சன்ட்ரேஷனும் தந்திருக்காங்க then which of the following is correct அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகே பாருங்கள் இதே ப்ராப்ளம் வேல்யூ ஆஃப் கேசி தந்திருக்காங்க காம்போசிஷன் தந்திருக்காங்க எந்த பக்கம் இந்த ரியாக்ஷன் நடக்கும் இந்த கொஸ்டின் சேம் டேட்டா ஆனால் இங்கே வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸை ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க சேம் கான்செப்ட் சேம் கொஸ்டின் தான் ஆனால் ஒரு சின்ன ட்விஸ்ட் என்னது கொஞ்சம் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்காங்க இது வந்து ஒரு நியூமரிக்கல் கொஸ்டின் இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் ஆனால் கான்செப்டும் வேல்யூஸும் எல்லாமே சேம் கிளியர் கிராஃப் ஓகே கெமிக்கல் கைனடிக்ஸ் கிராஃப் நம்ம ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம இமேஜஸ் நம்ம டயக்ராம்ஸ் இதிலிருந்தும் கொஸ்டின் கேட்பாங்க என்ன கேட்டிருக்காங்க விச் பிளாட் ஆஃப் எல்என்கே வர்சஸ் 1/t அரீனியஸ் ஈக்குவேஷனில் லோகரிதம் அப்ளை பண்ணுறாங்க அரீனியஸ் ஈக்குவேஷன் இருக்குல்ல k is equal to a e raised to minus ea by rt இதில் வந்து ரெண்டு பக்கம் லோக் அப்ளை பண்ணுறாங்க நேச்சுரல் லோக் அப்ளை பண்ணுறாங்க அப்போ தான் நமக்கு எல்என்கேயும் கிடைக்கும் 1/tயும் கிடைக்கும் ஓகேவா அதில் வந்து எது ஓகே விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அரீனியஸ் ஈக்குவேஷன் கரெக்டாக மேட்ச் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்லோப்பு நெகட்டிவ் ஸ்லோப்பு வரும் பாருங்கள் நெகட்டிவ் ஸ்லோப் இஸ் -CA/R ஸ்லோப்பு நெகட்டிவாக இருந்தால் லைன் மேலே போகாது இதுதான் ஆன்சர் நெகட்டிவ் ஸ்லோப் லோகரிதம் அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட் லைன் கூட கம்பேர் பண்ணணும் அப்போ உங்களுக்கு தெரியும் ஏன் நெகட்டிவ் ஸ்லோப்னு சொல்கிறாங்க எம் இருக்கிற இடத்துல அங்கே நெகட்டிவ் வேல்யூ தான் இருக்காங்க அதனால தான் நெகட்டிவ் ஸ்லோப்னா இப்படி போகும் பாசிட்டிவ் ஸ்லோப்னா இப்படி போகும் ஓகே ரைட் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க விச் த ஓகே தெர்மோடைனமிக்ஸில் இது கேட்குறாங்க 11th டாபிக் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ப்ராசஸ் என்ட்ரோபி இன்க்ரீசஸ் என்ட்ரோபி இஸ் த மெஷர் ஆஃப் டிஸார்டர் ஒரு ரேண்டம்னஸ் உங்களுக்கு தெரியும் அது எப்போ எல்லாம் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க 4 ஸ்டெப் 1 2 3 4 5 இல்லை 4 4 ஸ்டேட்மெண்ட் தந்திருக்காங்க இதில் எதுலெல்லாம் என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆகுது ஸோ என்ட்ரோபி இதை பாருங்கள் கொஸ்டின் பாருங்கள் என்சிஆர்டியில் இருக்கிற கொஸ்டின் பாருங்கள் ப்ரெடிக்ட் இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் என்ட்ரோபி இன்க்ரீசஸ் ஆர் டிக்ரீசஸ் ஆப்ஷன்ஸ் பாருங்கள் சேம் ரெடியா சின்னதா இந்த ஆப்ஷன் இல்லை அங்கே அதுக்கு பதிலாக அங்கே குளோரின் சின்ன எக்ஸ்சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க பட் சேம் பேட்டர்ன் சேம் கொஸ்டின் கிளியர் நான் இது ஏன் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன் பாருங்கள் நான் வந்து ஒரு 10 கொஸ்டின் வச்சு இதை சொல்லலாம் பட் ஏன் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன்னா நீங்கள் நினைக்கக்கூடாது சார் சில சாப்டரில் தான் இப்படி வந்திருக்கு மற்ற சாப்டர்லலாம் அப்படி வரலன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது அதனால தான் நீட் 2025 கேட்டால் மேக்ஸிமம் கொஸ்டின் நான் எடுத்திருக்கேன் டிஃப்ரெண்ட் சாப்டர்னு சொல்கிறேன் அது 11th டாப்பிக்காக இருக்கட்டும் 12th டாப்பிக்காக இருக்கட்டும் என்சிஆர்டியில் இருக்கிறது தான் எடுத்திருக்காங்க ஸோ என்சிஆர்டியிலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண தெரியணும் கிளியர் சொல்யூஷன்ஸ் நம்ம 12th டாபிக் சொல்யூஷன் வந்து 12th டாபிக் 12th இப்போ ஃபஸ்ட்டு சாப்டர் கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா அது சொல்யூஷன் தான் ஸோ பாருங்கள் இதில் டெக்னிக் யூஸ்டு ஃபார் த பியூரிஃபிகேஷன் சாலிட் சப்ஸ்டன்ஸ் பேஸ்ட் ஆன் த எபோவ் பிரின்சிபிள் என்ன சாலிட் வந்து டைரெக்டாக வேப்பர் ஆகுதுன்னா அது சப்ளிமேஷன் படித்து பாருங்கள் இதில் இருக்குது அந்த டேட்டா கிளியர் ஃப்ரம் சாலிட் டு வேப்பர் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்லேருந்து கேட்டிருக்காங்க கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்னா அது வந்து கிளாஸ் 12th டாபிக் காம்ப்ளெக்ஸ் தந்திருக்காங்க அதுக்கு ஏற்ற மாதிரி அதோட மேட்சிங் ஐசோமர்சம் ஓகே இந்த காம்ப்ளெக்ஸில் இந்த ஐசோமர்சம் தான் வரும் ஐசோமர்சம் இம்பார்ட்டன்ட் தானே
ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸும் இருக்குது இல்லை, ஜாமெட்ரிக்கல் இருக்குது, அதே மாதிரி ஸ்ட்ரக்சரல் ஐசோமர்ஸும் இருக்குது. இங்கே தந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதெல்லாமே ஸ்ட்ரக்சரல் ஐசோமர்ஸும். ஓகே, அதை வச்சு கம்பேர் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஐசோமர்ஸும் தியரட்டிக்கல் கரெக்டாக என்சிஆர்டியில் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். அது நீங்கள் படித்தா இந்த கொஸ்டின் எல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். எக்ஸ்கியூஸ் மீ. Okay, next question from amines, organic chemistry, 12th. என்ன கேட்டிருக்காங்க? Aniline does not undergo Friedel-Crafts alkylation reaction. Aniline cannot be prepared through Gabriel synthesis கொடுத்துருக்காங்க. ஸோ அக்கௌண்ட் ஆஃப் த ஃபாலோயிங் கொஸ்டின், என்சிஆர்டி கொஸ்டின். இதில் பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா aniline does not undergo Friedel-Crafts reaction. கொஸ்டின் எல்லாம் டைரெக்டாக இருக்குது. கிளியரா? வை aniline does not undergo Friedel-Crafts reaction சொல்கிறேன். ஏன்னா Friedel-Craftsல வந்து நம்ம யூஸ் பண்ணுற கேட்டலிஸ்ட் அன்ஹைட்ரஸ் அலுமினியம் குளோரைடு, லூயிஸ் ஆசிட் யூஸ் பண்ணுறோம்ல, அந்த லூயிஸ் ஆசிட் கூட நம்ம aniline வந்து என்ன ஆகும், ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன் நடக்கும். அந்த காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன் நடக்கிறதுனால Friedel-Crafts ஆல்கைலேஷன் நடக்காது. ஓகே, கிளியர்? எஸ். சொல்யூஷன்ஸ் இருந்து எகைன் கேட்டிருக்காங்க. ஹென்ரிஸ் லா கான்ஸ்டன்ட் தந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து KH வேல்யூ தந்திருக்காங்க, KH வேல்யூ தந்திருக்காங்க, சாலிபிலிட்டி கேட்டிருக்காங்க. த ஓன்லி இன்ஃபர்மேஷன் KH இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு சாலிபிலிட்டி. இது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது தானே, இதை வச்சு தான் இந்த ப்ராப்ளம். ஸோ இங்கே பாருங்கள், ஹென்ரிஸ் இஃப் யூ ட்ரோ, இதில் இன்ஃபர்மேஷன் எங்கே இருக்குது பாருங்கள். ஹையர் த வேல்யூ ஆஃப் KH, பாருங்கள், higher the value of KH at a given pressure, lower is the solubility of the gas in the liquid. Inversely proportional, higher the KH, lower the solubility, அதான் inversely proportional. ஓகே, இது தெரிஞ்சால் உங்களுக்கு இந்த இதிலிருந்து கரெக்ட் ஆன்சரை ஈஸியாக எடுக்க முடியும். ஜஸ்ட் அந்த வேல்யூஸில் பார்த்தீங்கன்னா போதும், ஹையர் எது லோவர் எது. எஸ், ஃப்ரம் நெக்ஸ்ட் அகெயின் ஃப்ரம் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி 12th இருந்து கேட்டிருக்காங்க. ஹாலோ ஆல்கேன்ஸ் அண்ட் ஹாலோ அரீன்ஸ். ஓகே, ROH PCl3 கூட ரியாக்ட் ஆகுது, RCl கிடைக்குது, நமக்கு என்ன கிடைக்கும்? H3PO3 கிடைக்கும்ல, H3PO3 கிடைக்கும், H3PO3 கிடைக்கும். பாருங்கள், அந்த ரியாக்ஷன் எங்கே இருக்குது? ROH PCl3, எஸ், H3PO3 கிடைக்குது. அடுத்து ROH PCl5 கிடைக்கும் போது என்ன கிடைக்குது? POCl3 கிடைக்குது, POCl3. அப்போ H3PO3 POCl3 ஆப்ஷன் 4 வருது. வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ரியாக்ஷன்ஸ் நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. ஓகே, ஆல்கஹால் ரியாக்ட் வித் PX3, ஆல்கஹால் ரியாக்ட் வித் PX5, ஆல்கஹால் ரியாக்ட் வித் SOCl2. திஸ் இஸ் ப்ரிஃபரபிளி இந்த மெத்தடு அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா பை ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கேஸஸ். ஸோ நமக்கு வந்து அந்த ப்ராடக்ட்டை செப்பரேட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இன்ஃபர்மேஷன். ஒரு என்சிஆர்டியில் வந்து இம்பார்ட்டண்ட்டான நிறைய ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அகெயின் கொஸ்டின் இஸ் ஃப்ரம் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட். ஓகே, காம்ப்ளெக்ஸ் வந்திருக்காங்க, ஹோமோலெப்டிக் ஹெட்ரோலெப்டிக்னுலாம் சொல்லியிருக்காங்க. பாருங்கள், லிகாண்ட்ஸ், கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்னு சொன்னாலே, அந்த சாப்டர்னு சொன்னாலே லிகாண்டு தான் அதில் மெயின். லிகாண்டை பற்றி முழுசாக நீங்கள் படிச்சிங்கன்னா அந்த சாப்டர் வந்து வெரி வெரி சிம்பிள். ஸோ ஹோமோலெப்டிக்னா என்ன தெரியுமா? ஒரு காம்ப்ளெக்ஸில் லிகாண்ட் இருக்கிறது எல்லாமே ஒரே லிகாண்டாக இருந்தால் ஹோமோலெப்டிக், இல்லை டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லிகாண்ட் இருந்தால் ஹெட்ரோலெப்டிக். கிளியர்? எஸ். ஸோ அதுதான் இது அந்த கான்செப்ட். அது கரெக்டாக இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு 4 மார்க் தரும். ஸோ பாருங்கள், இவ்வளோ தான் இருக்குது, அதிலிருந்து கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. எஸ், எகெயின் அமீன்ஸ்லேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கன்வர்ஷன் சீக்வன்ஸ், ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் வந்து இந்த மாதிரி சீக்வன்ஸ் கொஸ்டின்ஸ் நிறைய வர வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அது ப்ராக்டிஸ் பண்ணணும். அசர்ஷன் டைப் இருக்கும், ஸ்டேட்மெண்ட் டைப் இருக்கும், நியூமரிக்கல் டைப் இருக்கும், அதே மாதிரி சீக்வன்ஸ் டைப். ஆர்கானிக்கில் வந்து சீக்வன்ஸ் டைப் அதிகமாக இருக்கும். ஸோ பாருங்கள், இந்த சீக்வன்ஸ் தானே இங்கே இருக்குது, என்சிஆர்டியில் இருக்கிற கொஸ்டின் அதேபடி இங்கே இருக்குது. கிளியர்? அகெயின் கைனடிக்ஸ்லேருந்து கேட்குறாங்க. 2 டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர் வந்திருக்காங்க. the reaction quadruples, reaction quadruple, doublesல quadruple அப்படின்னா 4 times. ஸோ நம்ம முன்னாடி பார்த்த அதே ஈக்குவேஷன், என்ன ஈக்குவேஷன்? log K2 by K1 is equal to EA divided by 2.303 R into
1 by T1 minus 1 by T2. நம்ம Arrhenius equation at 2 different temperature. அதுதான் இது. அது பேஸ் பண்ணி தான் இந்த கொஸ்டின். ஓகே, இது வந்து பாருங்க, the rate of the reaction quadruple, சேம் கொஸ்டின் NCERTல இருந்து அப்படியே எடுத்திருக்காங்க. இங்கே கெல்வின்ல டெம்பரேச்சர், இங்கே அது வந்து செல்சியஸில் டெம்பரேச்சர், அவ்வளோதான். ஓகே, நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா? கெல்வினில் தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது செல்சியஸை கெல்வினாக மாற்றணும். அப்போ இது கூடவும் ஒரு 273 ஆட் பண்ண வேண்டியிருக்கும், இது கூடவும் ஒரு 273 ஆட் பண்ண வேண்டியிருக்கும். கிளியரா? ஓகே. இக்விலிபிரியத்திலிருந்து எகைன் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கன்சிடர் த ஃபாலோயிங் ரியாக்ஷன் இன் சீல்டு வெசல். ஓகே, N2O2 NO எல்லாரோடையும் கான்சன்ட்ரேஷன் தந்திருக்கு, ஈக்குவேஷனும் தந்திருக்கு. ஓகே, ஸோ பாருங்கள் கொஸ்டின் NCERTயில் இருக்கிற கொஸ்டின் பாருங்கள். NCERT சால்வ்டு எக்ஸாம்பிள் இந்த கொஸ்டின் இருக்குது. ஆல்மோஸ்ட் சேம் கொஸ்டின் பாருங்கள். 3 × 10⁻³ 4.2 × 10⁻³ 2.8, சேம் வேல்யூ N2. ஆனால் ஒரு சேஞ்ச் பண்ண பாருங்கள். இங்கே சேஞ்ச் எது இருக்குது? ஈக்குவேஷன் பாருங்கள். இங்கே NCERTயில் கொஸ்டின் N2 + O2 gives 2NO. இங்கே பாருங்கள் 2NO gives N2 + O2. அந்த சேஞ்ச் தான் இருக்குது. வேல்யூஸ் சேஞ்ச் பண்ணலை, பட் அந்த ஈக்குவேஷனை அப்படியே ரிவர்ஸ் பண்ணியிருக்காங்க. புரியுதா? தட்ஸ் இட். ஸோ நான் என்ன சொல்ல வரேன் இப்போ உங்களுக்கு புரிஞ்சுது. நான் முதல்ல என்னென்ன சொன்னோம், NCERT தான் படிக்கணும்னு சொன்னோம். இப்போ அது உங்களுக்கே இனிமேல் உங்களுக்கு அதில் வந்து எந்த சந்தேகமும் இருக்காது இல்லை? கரெக்டாக புரிஞ்சுது இல்லை? பிகாஸ் நம்ம ஆல்மோஸ்ட் ஆல் த கொஸ்டின்ஸ் பார்த்தோம். NCERT படித்தா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எவ்வளோ ஃபெமிலியராக இருக்கும். புரியுதா? ஆன்சர் பண்ண முடியும் அப்படி இல்லை, ரொம்ப ஃபெமிலியராக இருக்கும். பார்த்த உடனே இது வந்து நம்ம கொஸ்டின் தான், அந்த ஒரு ஃபீல் கிடைக்கும். எக்ஸாம் ஹாலில் நீட்டுக்கு அந்த ஒரு ஃபீலிங் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? கான்ஃபிடென்ஸு சூப்பராக இருக்கும்ல. அந்த கான்ஃபிடென்ஸே போதும் நமக்கு வந்து 700 கிட்ட மார்க் வந்துடும். ஸோ நீங்கள் எய்ம் பண்ணுங்கள். என்னால் முடியாது, என்னால் எல்லாம் நீட் கிராக் பண்ண முடியாது, என்னால் எல்லாம் 700 கிட்ட மார்க் வாங்க முடியாது, அப்படியெல்லாம் கிடையாது. உங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் தான் இதெல்லாம் பண்ணுறாங்க. அவங்க எப்படி பண்ணுறாங்க? அவங்களுக்கு வந்து கரெக்டான ஒரு பிளான் இருக்கும், கரெக்டான ஒரு சிஸ்டம் இருக்கும். அதுக்கு மேலே தான் அவங்க உழைக்கிறாங்க. உழைப்பு இம்பார்ட்டன்ட் தான், ஆனால் எங்கே உழைக்கணும், எப்படி உழைக்கணும், கரெக்டாக உழைக்கணுமா? நம்ம டைம் வேஸ்ட் ஆகுது. உழைச்சிட்டு தான் இருக்கேன், ஆனால் டைம் வேஸ்ட் ஆகுது. ஸோ ஒரு சிஸ்டமேட்டிக் பிளான் கூட, கரெக்டான அப்ரோச் கூட, கரெக்டான ஸ்ட்ராட்டஜி கூட, உங்கள் ஹார்ட் ஒர்க்கு, உங்கள் கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். யூ கேன் கிராக் இட். யூ கேன் பிகம் ஏ டாப்பர். கிளியர்? ஸோ நிறைய பேர் வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் சொல்லுவாங்க. நம்மளால் முடியாதா, உன்னோட திறமை என்னென்னு எனக்கு தெரியாதா, என்னோட திறமை என்ன எனக்கு தெரியாதா, ஸோ நம்மெல்லாம் இதுக்கு ஏற்றது இல்லை, அதுக்கெல்லாம் அப்படியெல்லாம் சொல்லி நிறைய பேர் நெகட்டிவ் சொல்லுவாங்க. நம்பாதீங்க. அவங்கள வந்து அப்படியே வந்து ஓகே என்னால் முடியாதுன்னு டிசைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் உங்களையும் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்சஸ் அவங்கக்கிட்டேருந்து விலகிடுங்க. நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அது ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருப்பாங்க, ஃபேமிலியில் இருப்பாங்க, ரிலேட்டிவ்ஸில் இருப்பாங்க, நைபர்ஸில் இருப்பாங்க. ஸோ பாசிட்டிவ் எனர்ஜி யாரெல்லாம் கொடுக்குறாங்களோ அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். பாசிட்டிவாக இருங்க, சந்தோஷமாக படிங்க. ஓகே, ஹாப்பியாக இருங்க. ரைட்? இன்னொரு செஷன் கூட பார்க்கலாம். டாட்டா, பாய், டேக் கேர்.